ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من حج لله فلم يرفض ولم يفسق رجع كيوم ولدته الأمة رواه البخاري. இந்திய குத்பா பிரசங்கத்தில் ஆரம்பமாக இமாம் அவர்கள் தக்வாவை பற்றி பல வசியத்துகளை நமக்காக செய்தார்கள். அப்படித்தானே? தக்வாவுக்காக பல வசியத்துகளை நமக்கு செய்தார்கள். அதிலும் குறிப்பாக வளமையாக இமாம்கள் செய்யக்கூடிய ஒரு தக்வாக்கள் தான் தக்வாவுடைய குர்ஆனுடைய வசனங்களை நமக்காக வேண்டி ஓதி காண்பிப்பது. இதனை நாங்கள் வளமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அதனுடைய கருத்து என்ன செய்யும் தெரிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் தெரிந்தாலும் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், அதனுடைய விஷய தர்ஜுமாவை நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் நான் கூறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த விடயத்தை நாம் என்ன செய்யலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆரம்பமாக இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க, பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க, இறையச்சம் தக்வா கொள்ளுங்க. ஹக்கத்து காதிஹி, எப்படி அல்லாஹ்வை எப்படி நாங்க என்ன செய்யணும், பயந்து கொள்ளணும். அல்லாஹ் எவ்வாறு அல்லாஹ்வை நாங்க பயபக்தியுடன் அமல் செய்ய வேண்டும், தக்வா கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றானோ அந்த முறையில் என்ன செய்ய வேண்டும், தக்வா கொள்ளுங்க என்று குர்ஆன்ல இந்த வசனத்துல கூறுகிறான். வலா தமூதுன்ன, நீங்க என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம். எப்படி இல்ல வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்று நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம். ஏன் காரணம், ஏன் இந்த வசனத்தை வளமையாக குத்பாவுடைய ஓதக்கூடிய இமாம்கள் அனைவரும் என்ன செய்வார்கள், இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார்கள். வலா தமூதுன்ன இல்ல வஅன்தும் முஸ்லிமூன், என்ன நீங்க மரணித்து விட வேண்டாம், கலிமா சென்ன ஒரு முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். அது மாத்திரமல்ல, முன்ன உள்ள வசனம் இணைத்து தெளிவுபடுத்துகிறது தக்வாவை. ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியான முறையில் இருக்க வேண்டும். அவனுடைய ஈமான் மற்ற திசையின்பால் செல்லுமையாக இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், தக்வாதாரியாக மரணிக்க மாட்டான் என்ற விஷயத்தை இந்த குர்ஆனுடைய வசனம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, எப்படி சொல்றது, அதே குர்ஆனுடைய வசனத்துடைய தொடர்ல சொல்றான். எப்படின்னு சொன்னா, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்க. எப்படி என்று சொன்னா, ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு நஃப்ஸில் இருந்து படைத்த ரப்பை என்ன செய்யுங்க, நீங்க தக்வா கொள்ளுங்க. எப்படி ஜௌஜஹா, எப்படி வஹலக மின்ஹா ஜௌஜஹா, எப்படி அதே ஒரு அந்த நஃப்ஸில் இருந்து என்ன செய்தான், உங்களுடைய மனைவிமார்களையும் என்ன செய்தான், பெண்களையும் படைத்தான். அதே போல வபஸ்ஸ மின்ஹா ரிஜாலன் வ நிஸாஅன் கதீரா, எப்படி அதே அதிலிருந்து அந்த ரெண்டு பேர் ஆண் பெண்கள இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் என்ன செய்தான், படைத்து அந்த ரப்பை என்ன செய்யுங்க, நீங்க அதிகமாக தக்வா கொள்ளுங்க. அல்லாஹ் எவ்வாறு எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு என்ன செய்யுங்க, அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு அல்லாஹ் எப்படி வழங்கணும், ஒரு விடயத்தை நாங்க எந்த முறையில நாங்க கையாளணும், இப்படியான முறையில நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்க என்ற விடயத்தை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லிக் கொண்டு போகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த குர்ஆனுடைய வசனத்துல சொல்லப்படுது எப்படின்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை என்ன செய்யணும், நாங்க வணங்கணும், அல்லாஹ்வை தக்வா கொள்ளணும். நாங்க மாத்திரம் கிடையாது, மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். எப்படி கூலு கௌலன் சதீதா, நல்ல விடயங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்ல ஒரு அவன் நாங்க சொல்வதன் மூலமாக அவன் என்ன செய்ய வேண்டும், அதனை அவன் கடைபிடிக்க வேண்டும். அப்படியான முறையில் நீங்க என்ன செய்யணும், ஈமான்களை உங்களுடைய தக்வாவை நீங்க அமைத்து மற்றவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற வசனத்தை இந்த குர்ஆனுடைய வசனம் என்ன செய்கின்றது,
கூறுகிறது. அதே போல வஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், என்ன செய்யுங்க, உங்களுடைய அமல்களை என்ன செய்யணும், தக்வா கொள்வது மாத்திரம் போதாது, யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய அமல்களை என்ன செய்யுங்க, சலாஹத் பண்ணுங்க, அதாவது நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ளுங்க. வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும், இந்த விடயங்கள் அனைத்தும் என்ன செய்துவிடும், ஒரு மக்ஃபிரத்தாக என்ன செய்யும், ஆக்கப்பட்டு விடும். யார் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் வழிபடுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, எப்படியாக மாறிவிடுவார், அவர் ஒரு சிறந்த வெற்றி அடைந்த ஒரு கூட்டத்தில் உள்ள ஒருவராக அவர் மாறிவிடுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு குத்துபாவிலையும் என்ன செய்வாரு, தெளிவான முறையில சொல்லுவாரு. நாம் இந்த விடயத்துல என்ன செய்யணும், எங்களுடைய உள்ளங்கள்ல என்ன செய்ய வேண்டும், உறுதியான முறையில பதிகிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறது, ஒவ்வொரு ஜும்மாவுடைய தர்ஜுமாவை நாங்கள் கேட்டுக்கொண்டு போகின்றோம். நாங்கள் மற்ற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு இமாமும் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனம் எதை குறிப்பிடுகிறது, எந்த வசனத்தை, எந்த கருத்தை, எந்த மீனிங்கை சொல்லுகிறது, எந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மற்ற மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைய தலைப்புல இமாம் அவர்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் ஹஜ்ஜுடைய மகிமைகள். ஹஜ் செய்தால் ஹஜ் எதற்காக செய்ய வேண்டும், ஹஜ் என்று சொன்னால் என்ன, ஹஜ்ஜை நாங்கள் எதை அதாவது இந்த நாடு எவ்வாறு எமக்கு சட்டத்தை வகுத்து தந்துள்ளதோ அந்த முறையில் செய்ய வேண்டும், தஸ்ரீஹ் இல்லாமல் செய்யக்கூடாது, தஸ்ரீஹ் இல்லாமல் செய்தால் அதனுடைய பாரதூரம் என்ன, இப்படியான விடயங்களை உள்ளடக்கியவாறு இன்றைய ஹுத்பா என்ன செய்யப்பட்டது, இமாம் அவர்களினால் நடாத்தப்பட்டது. முதலாவது சொல்லப்படுறாங்க, நிச்சயமாக இந்த ஹஜ் என்பது என்ன, ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம், மகத்தான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம். சொன்னாங்க, எப்படி ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்கிறான், அவன் செய்து முடித்துக் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய கடமைதான் என்ன, அவன் எதை எப்படியான முறையில் எப்படி வெளியேறுகிறான். ஒரு பிள்ளை ஒன்று என்ன செய்யுது, பிறக்குது, அந்த பிள்ளை பிறந்து சில மணி நேரங்களுக்கு பின்னாடி அந்த பிள்ளைக்கு பாவம் என்று சொன்னா தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியாது, பாவம் என்று சொன்னா என்னன்னே தெரியாது. அப்படியான ஒருவராக அந்த என்ன செய்கிறான், அந்த மனிதன் ஆக்கப்படுகிறான். இப்படி பல சிறப்புகளை இந்த ஹஜ்ஜினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஹுத்பாவின் மூலம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, சொல்றாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ் என்று சொன்னா என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய தியாகம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளத்தினுடைய தக்வா, அல்லாஹ் அவர்களே என்ன செய்தான், சோதித்து பார்த்தான். சில சோதனைகளை கொண்டு என்ன செய்தான், சோதித்து பார்த்தான். இந்த சோதனைகளை என்ன செய்வதற்காக வேண்டி, இந்த சோதனைகளை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அது ஹஜ். இதுல பல தியாகங்கள் என்ன செய்யப்பட்டுள்ளது, அமைந்துள்ளது. ஹரத்துடைய எல்லைக்குள், ஹரத்துல என்ன செய்வாங்க, தவாஃப் செய்வார்கள், என்ன செய்யற அரஃபாவோட தரிபடுவார்கள். இப்படியான பல அமல்களை கொண்ட விடயம் தான் ஹஜ்ஜி. அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய நேரத்தில் இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய இடம் இங்குதான், எங்கது, கஅபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், மக்காவில் இருக்கக்கூடிய கஅபா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துக்கு பல சிறப்புகளை என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதுல ஒரு சிறப்பு தான் என்ன, பல சிறப்புகள். அந்த கஅபாவுல எங்களுடைய கிப்லா என்னது, கஅபா, அப்படித்தானே, எங்களுடைய கிப்லா என்னது, கஅபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்களுடைய கொஞ்ச காலம் என்ன செய்யறாங்க, நபி அவங்க எதை நோக்கி தொழுகிறாங்க, அக்ஸாவை நோக்கி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. தொழக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய கவலையின் காரணமாக என்ன செய்யப்படுது, நபி அவர்களுடைய கவலையின் காரணமாக என்ன செய்யப்படுது, அந்த கஅபாவை விட்டு கஅபாவின் பக்கம் தொழுவதற்கு நபி அவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். நீங்க என்ன செய்யுங்க, நபியே நீங்கள் எண்ணுகிறீர்கள், உன்னுடைய கஅபாவை, அதாவது உன்னுடைய கிப்லாவை கஅபாவின் பக்கம் திருப்புவதற்கு, நோக்குவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களுடைய விருப்பத்தை நான் அறிந்தவனாக காணப்படுகிறேன். நீங்க என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய முகத்தை என்ன செய்யுங்க,
திருப்புங்க. எதன் பக்கம்? இலல் கஅபா, கஅபாவின் பக்கம் திருப்புங்க. யாரெல்லாம் உங்களை ஈமான் கொள்கிறார்களோ, ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை என்ன செய்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடயத்தில் என்ன செய்வார்கள், அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குர்ஆனுடைய வசனம் மூலம் இறக்கப்படுகின்றது. ஆகவே இது மாத்திரமல்ல கஅபாவுடைய சிறப்பு. யார் மனிதர் கஅபாவுல ஒரு ரக்காத் தொழுத என்ன நன்மை? அது 100,000 ஸலா, அப்படித்தானே? ஒரு மனிதர் யார் ஒருவர் கஅபாவுல ஒரு தொழுகை தொழுதால் அவருக்கு என்ன நன்மை? 1,00,000 என்னது தொழுகைகள் தொழுத நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவதாக வாக்குறுதி கூறி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல பல சிறப்புகள். நாங்கள் போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சம்சம் தண்ணி, இது மாத்திரமல்ல, இதுல சொல்றாங்க இமாம்கள் சொல்றாங்க, எப்படி சம்சம் தண்ணி வெறும் என்னது, வெறும் தண்ணி கிடையாது. அது என்ன லா ஷுர்ப, அது என்ன, அது தண்ணி கிடையாது. அது என்னது தஆமு, அது என்னது ஒரு சாப்பாடு. அதுல தான் ஷிஃபா லின்னாஸ், மக்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நோய் நிவாரணி உள்ளது. இப்படி பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் உள்ள விடயங்களாக இருக்கட்டும், கஅபாவில் வெளியே இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை சிறப்புப்படுத்தி கூறியுள்ளார்கள். அது மாத்திரமல்ல கஅபாவுல என்ன செய்யறது, வேட்டையாடுறது ஹராம். அது மாத்திரமல்ல கஅபாவுல என்ன செய்யறது, ஒரு மரத்திற்கு நோவினை செய்வதும் ஹராம். கஅபாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரத்தம் ஓட்டுவதும் என்னதுதான் ஹராம். அது மாத்திரமல்ல கஅபாவுல வந்துட்டு என்ன செய்யறது, ஒரு மனிதனுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுறதும் என்னதுதான் ஹராம். இப்படியான விடயங்களை இந்த கஅபாவுடைய சிறப்பை நாங்க எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இந்த இடத்துல நாங்க உம்ரா, அதாவது ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல இதோட சிறப்பு செல்லக்கூடிய நேரத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஹஜ்ஜை நாங்க என்ன செய்யறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் சொல்றாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, பனா பைத்தன் என்ன செய்யறாரு, இந்த கஅபாவை கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யறாரு, ஃபுதஹஜ்ஜு லின்னாஸ், என்ன செய்யுங்க, நீ மக்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை செய்யுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு மக்களுக்கு ஹஜ் செய்யிட்டு என்ன செய்யறாரு சொல்லிட்டாரு. அதே தொடர்ல சொல்லப்படுது, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதுக்கு பின்னாடி பஅத்தஸ் நபி, அதாவது ரசூலாக தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்ததுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, நபி அவங்க கட்டளை இடுறாங்க, என்ன செய்யுங்க நீங்க, ஃபரதல் ஹஜ்ஜ அலல் உம்ம மர்ரத்தன் ஃபீ உமரி மஅஸ்ததஅதும், அதாவது நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ் செய்யணும். நான் மக்களுடைய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஹஜ் செய்யுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, ஹஜ். அவங்க என்ன செஞ்சாங்க, ஹஜ் செய்தாங்க. ஆனால் நபி அவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜை கடமையாக்குறாங்க. எப்ப கடமையாக்குறாங்க, ஹிஜ்ரி எத்தனையில கடமையாக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஹிஜ்ரி 9 என்ன செய்யப்படுது, ஹஜ் என்ன செய்யப்படுது, கடமையாக்கப்படுது. என்ன செய்யறாங்க, கடமையாக்கப்பட்டு நபி அவங்க சொல்றாங்க, என்ன செய்யுங்க, நீங்க ஹஜ்ஜை செஞ்சு கொள்ளுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தியாகங்களை நினைச்சு பாருங்க. உங்களோட தக்வாதாரியாக நீங்க ஆகணும் என்று சொன்னா உங்களுடைய இறுதி கடமை என்ன, ஹஜ் என்ன செய்யுங்க, செய்யுங்க. யாருக்கு, எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு, மனிஸ்ததஅதும், என்னது, யாருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ, பண வசதி இருக்குதோ அவங்க என்ன செய்து கொள்ளுங்க, ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்க என்ற வசனத்தை என்ன செய்யப்படுது என்ற வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எப்படி ஹஜ் ஒரு மனிதன் செய்கிறான், அதனுடைய ஃபர்துகள், அதனுடைய அர்கான்கள், அதனுடைய சுனன்கள், இப்படியான விடயங்கள் எல்லாம் செய்து ஒரு மனிதன் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறான், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத், அவன் என்ன செய்யல, வமன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறாரோ ஃபலம் யர்ஃபுத், அவன் என்ன செய்யல, மானக்கீடான, அதாவது இச்சை தரக்கூடிய வாசகத்தை என்ன செய்யல, பேசல. அப்படியான ஒருவர் ஹஜ் செய்யறாரு, என்ன செய்யறாரு, கெட்ட விஷயங்களை பேசுறாரு. இவர் கிடையாது, ஹஜ் செய்யற ஒரு ஆள் என்னது, அவர் என்ன செய்யறல, கெட்ட விஷயங்கள் எதுவுமே பேசுறல. வலம் யர்சு, என்ன செய்யல, எந்த விதமான பாவகரமான விஷயமும் என்ன செய்யல. அவர் என்ன செய்வாரு, மீளுவாரு. எப்படி மீளுவாரு, இப்படியான முறையில கெட்ட விடயங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாதவர். அல்லாஹ் இதெல்லாம் கடமையாக்கினானோ, ஹஜ்ஜு தாখিলুল ஹஜ், அதாவது ஹஜ்ஜுக்குள்ள செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் சரியான முறையில் செய்து ரஜா அவர் மீளுகிறார். கல்யௌமின், ஒரு அந்த நாளையில, அதாவது மீளக்கூடிய நாளையில கவலத்துஹு உம்மா, அதாவது ஒரு நான் சொன்ன ஆரம்பத்தில் எப்படி ஒரு தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பெறக்கூடிய நேரத்தில் எவ்வாறு பாவம் அறியாத, எந்த பாவம் செய்யாத ஒருவராக வெளியாகிறானோ அந்த முறையில் அவன் என்ன செய்கிறான், வெளியாகிறான் என்ற விஷயத்தை புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு என்ன, அதனுடைய கூலி என்ன, லைஸ லஹா ஜஸா, கூலி கிடையாது, இல்லல் ஜன்னah, என்னத்தை தவிர, அதுக்கு கூலி என்னதான், சுவர்க்கம் தான். அதுக்கு எந்த கூலியும் குசூசியத்தாக சொல்லல, சுவர்க்கமே என்னதான். நாங்க வாழக்கூடிய நோக்கம் என்ன, அமல் செய்யக்கூடிய நோக்கம் என்ன, எங்க போகணும், நாங்க எங்க போகணும், சுவர்க்கம் போகணும். சுவர்க்கம் போறதுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன செய்யறோம், பல அமல்கள் செய்யறோம். ஆனால் யாருடைய ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைகின்றதோ அவர் எங்க போவாரு,
அவருடைய வழங்கப்படக்கூடிய கூலி என்ன? அல் ஜன்னா, சுவர்க்கம் என்பதாக புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அதே போல இன்றைய இமாமுடைய குத்பாவில் சொல்லப்படக்கூடிய விடயம், அதாவது என்னது, நாங்க வரக்கூடிய, அதாவது இப்ப நாங்க இன்னைக்கு எத்தனை ஹிஜ்ரி இல்ல, இன்னைக்கு எத்தனை நாங்க இதுல ஆரம்பிச்சிட்டோமா இல்லதானே? வரக்கூடிய மாதம் என்னது? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதுல 10 நாட்கள் எது? வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர். என்ன செய்யும்? அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த 10 நாட்களை நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களா. ஹஜ்ஜிக்கு போறவங்க என்ன செய்வாங்க? ஹஜ்ஜில் அமல் செய்வாங்க. ஹஜ்ஜிக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க? நாங்க ஊர்ல இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் என்ன செய்யப்பட்டாங்க? இந்த இமாம் இன்றைய பவுல சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, அல் ஹஜ் பிலா தஸ்ரீஹ் அல் மம்னு. என்னது சொன்னாங்க? எப்படி? யார் ஒருவர் ஹஜ் செய்ய போகின்றார், இவர் என்னல்ல தஸ்ரீஹ் இல்லாம போகிறார், இவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கிடையாது. சில மனிதர்கள் யோசிக்கிறது, நாங்க என்னது அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? கடமையாக்கி இருக்கிறான். என்னது பாவம், என்னது இப்படியான முறையில் ஹஜ் செய்யணும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? ஹஜ்ஜிக்கு போறோம். இதுல என்ன பாவம் இருக்குது? தஸ்ரீ கட்டாயமா? இது என்ன நபியோட காலத்துல இருக்கின்றதா என்று சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது? கேட்டு விட முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தினுடைய இமாமை, ஒரு கூட்டத்தினுடைய அமீருக்கு நாங்கள் கட்டுப்படுவது என்னது? கட்டாயம் கடமையாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? ஒமையத்தில்லாஹு வ ரசூலுஹு. யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யறது? கட்டுப்படுகிறாரோ அவர் என்ன செய்யட்டும்? அவரு தன்னுடைய அமீருக்கு என்ன செய்யட்டும்? கட்டுப்படட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இமாம் என்ன சொல்றாங்க? லா ஹஜ்ஜ. இப்ப சொல்றாங்க எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஹதீஸுல் குத்ஸ்ல வரக்கூடிய ஒரு விடயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை வணங்குங்க. அல்லாஹ் எவ்வாறு எங்களுக்கு வணங்க சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில வணங்குங்க. மேலதிகமான எந்த விடயத்தை என்ன செய்து விட வேண்டாம், உள்ளுக்கு நுழைத்து விட வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. அதே தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி? யா ஹதீஸ் குத்ஸ்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை வணங்குங்க. வ அத்தியுர் ரசூல, இன்னும் ரசூல்மார்களை, உங்களுடைய ரசூலை நீங்க வணங்குங்க. வ உலில் அம்ர மின்கும், யார் ரசூல்மார்கள் யாருடைய கதைகளை, யாருடைய சொற்களை கேட்டு நடக்கும்படி கூறியிருக்கின்றாலோ அவர் அந்த அமீர்மார்களுடைய சொற்களை என்ன செய்யுங்க? அந்த செயல்களை அவர் சொல்லக்கூடிய விடயங்களை என்ன செய்யுங்க? கேட்டு நடங்க என்பதாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி ரவா, அதாவது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. ஆக இதிலிருந்து நாங்கள் என்ன வழங்குறோம் என்று சொன்னா, ஒரு இமாம் எவருக்கு தஸ்ரீஹ் இல்லாமல் நுழையக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. அது நுழைவதன் ஊடாக அந்த ஹஜ்ஜினுடைய என்ன செய்யாது? அந்த ஹஜ்ஜினுடைய நன்மைகள் எதுவும் எமக்கு கிடைக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப என்னது கஷ்டம் தான். முன்னைய காலங்கள் என்ன செய்யறது? நிறைய மக்கள் என்ன செய்யறது? தஸ்ரீஹ் இல்லாம ஹஜ் செய்வாங்க. இது இஸ்லாத்துல கூடுமா? கூடாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ் செய்யக்கூடியவர் தஸ்ரீஹ் இல்லாம, அதாவது இந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் நுழைகிறார். இவர் நுழையக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்வாரு? பயந்து கொண்டு செய்வார். அப்படித்தானே? என்ன பிடிச்சிருவானா? இப்படியான யோசனையில என்ன செய்வார்? ஹஜ் செய்வார். அது மாத்திரமல்ல, ஒரு போலீஸ் வந்து என்ன செய்யறான்? ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், உன தஸ்ரீஹங்க என்ன செய்யறாரு? பொய் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன செய்ய தூண்டுதுதான். அப்படித்தானே? பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பை தூண்டுது. அடுத்தது என்ன? கெட்ட விடயங்களை செய்யக்கூடிய ஒரு விடயத்துக்கு அது தூண்டுதலாக அமைகிறது. ஆகையினால இந்த ஹஜ் என்னல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இல்ல என்ன சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? அடுத்த கேள்விக்கு என்ன செய்யல, இடம் வைக்கல. என்ன சொன்னாங்க? நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதுக்கு பின்னால் எந்த கேள்வியும் கிடையாது என்று சொல்லி வல்லாஹு ஆலம் பிமா ரசூலுஹு சொன்னாங்க. ஆகையினால அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு நாங்கள் தகுதி பெறக்கூடியவர்கள் இருந்தால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்வது? ஹஜ்ஜை செய்து கொள்வது. அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய? ஹஜ்ஜுடைய சிறப்புகள் அதிகமாக தேடி படிக்கணும். அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜிக்குரிய அந்த யாருக்கு நமக்கு வசதி இல்லையா, நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு போகக்கூடிய ஏற்பாடு இல்லையா, நாங்க நாட்டுல ஊர்ல இருந்து கொண்டு என்ன செய்யறது? அதுக்கு நிகரான சில அமட்கள் இருக்கின்றது. அந்த அமட்களை நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக செய்யக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஆகிக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்படியான ஒரு விடயத்தை தான் இன்றைய குத்பாவில் இமாம் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதெல்லாம் கேட்டோமோ வாழ்க்கையில